நான் தாங்க எறும்பு பேசுகிறேன். குட்டி எறும்பு, சிவப்பு எறும்பு இந்த கதையோட நாயகன் நானும்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு அழகான ஊரில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே அற்புதமான குழந்தைகள், மரங்கள், குருவி, சூரிய வெளிச்சம், சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த இதில் தான் போயிட்டுருக்கேன். அந்த கிராஸஸ்லாம் நிறையா இருக்குது. திடீர்னு நான் தவறி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப ஆழமான நதியாக இருக்குது. நான் எப்படி தான் நீந்த போகிறேன்னு தெரியல. யாராவது என்னையை காப்பாற்றுங்க, யாராவது என்னையை காப்பாற்றுங்க, புறா என்னையை காப்பாற்று, வாத்து என்னை காப்பாற்றுன்னு கத்துறேன். அங்கே பார்த்த அந்த புறா என்ன பண்ணுச்சு, ஒரு இலையை பிச்சு என் மேலே தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இது படகு மாதிரி இருந்துச்சு. அதில் நீந்தி 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 நான் வெளியே வந்துட்டேன். அடடா, நான் சேஃப் ஆகிட்டேன். ஜாலி. புறா, உன்னோட கருணைக்கு அளவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் புறா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னோட ஹார்ட்டின் அன்பை அப்படியே வெளிப்படுத்தினேன். அப்பா சந்தோஷமாக நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு வேடன் வந்தான். கையில் அம்பு எல்லாம் வச்சுட்டு இருந்துட்டு இருந்தான். நான் வில்லு எல்லாம் வச்சுட்டு இருந்தான். திடீர்னு என் ஃப்ரெண்டு புறாவை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணான். ஐயோ புறா பற பற அப்படின்னு கத்துறதுக்கு கேட்கவே இல்லை. அவன் ஷாட்டுக்கு அதை கழுத்தை ஃபோக்கஸ் பண்ணி இது அம்பை எறியறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஐயோ போச்சு, அதை பொறிச்சு சாப்பிட போகிறான் போல். அவன் மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போட்டு நைஸாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தான். ஐயோ நம்ம நண்பனை காப்பாற்றுவேன், வேகமாக ஓடனே அவன் காலை நறுக்குன்னு கரிச்சு வச்சேன். அட சூப்பர், நான் எய்ம் பண்ண மாதிரியே அந்த அம்பு தப்பி போய் தண்ணியில் விழுந்துருச்சு. அட புறா இப்போயாவது பாருன்னு சொன்னேன். அந்த புறா பார்த்துருச்சு. அப்பா, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். வேடன் இன்னொரு மறுகுறி வைக்கிறதுக்குள்ள அந்த புறா நகர்ந்து போயிருச்சு. சந்தோஷம். என் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றினேன். சந்தோஷமாக இருக்கும்போது அவன் வேடன் போயிட்டான். இந்த புறா என்கிட்ட அன்பை பகிர்ந்துச்சு. ஸோ இதனால் இந்த எறும்பு நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பை பகிர்வோம், அன்பை பெறுவோம். நன்மை ஒன்றை செய்தோம், நன்மை பெறுவோம்.